அக்கறைக்கு இக்கரை பச்சை பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா தெரியும். அனுபவப்பட்டிருக்கீங்களா? அனுபவப்பட்டிருக்கேன். இல்லை, இந்த பழமொழியில் சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா பச்சையாக இருக்கும், சரி அங்கே போனால் இந்த இடம் பச்சையாக தெரியும். அப்படின்னா நான் திரும்பி பச்சை இடத்துக்கு போயிருப்பேனே, திமுகக்கு திரும்பி வரலையே. சரி, திமுக, காங்கிரஸ், பிஜேபி என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது. எதுக்கு வெளியில் வந்து திமுகலேருந்து வெளியில் வர்றதுக்கு காரணமே வேறு இருந்தது. காங்கிரஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். எப்படி வந்து என்னை பணி செய்ய விடாமல் என்னை எப்படி ஒதுக்கி வச்சாங்க. ஒரு பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈகோ காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால, ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால என்னால் வேலை பார்க்க முடியாது. கோஷ்டி இருக்குன்றீங்களா? கோஷ்டி எல்லா இடத்துலையும் இருக்கும். கோஷ்டி பிரச்சனை இல்லை. கோஷ்டி இருந்துட்டு நீங்கள் கட்சிக்காக உழைச்சிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் உங்கள் பொசிஷன் காப்பாற்றுறதுக்கு, உங்கள் நாற்காலி காப்பாற்றுறதுக்கு, மேலே இடத்துல நீங்கள் நல்லா பேர் வாங்குறதுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க, அது கட்சிக்கு நல்லதில்லை. சரி, பாஜக எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? வந்து 5 நாள் தான் ஆகுது. டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு மூச்சு திணற ஃபீலிங் கிடையாது. நிம்மதியாக மூச்சு விடலாம். நான் புது இடத்துல ஆரம்பத்தில் எல்லாம் இப்படி தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், போக போக தானே தெரியும். எல்லா இடத்துலையும் அப்படி தான். எந்த தொழிலில் போனாலும் இப்படி தான் இருக்கும். போக போக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு வெற்றி பார்க்கணும். சரி, மோடி என்ன செஞ்சார் என்ன சொல்லுங்கள். மோடி செஞ்சார், செஞ்சது எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு, முன் வைத்த கால பின் வைக்கல, எல்லாமே ஓகே. என்ன செஞ்சார் மக்களுக்கு? நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, மக்கள்கிட்ட இதே கேள்வி போய் கேளுங்க, என்ன செஞ்சார். பெண்களுக்காக வந்து ஒரு ட்ரிபிள் தலாக் ஒன்று இருந்தது, முத்தலாக்கு, அது வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு முத்தலாக்கு, ஒரு முத்தலாக்கு, ஆமாம், ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள், அதில் ஏதாவது தவறு இருந்தால் அந்த மத போதகர்கள் சரி செய்து கொள்வார்கள். இதுதான் எல்லா மதத்திலும் இருக்குது. பிஜேபிக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை முத்தலாக் விஷயத்தில்? ஏன் அப்போ மற்றவங்களுக்கு என்ன அக்கறை அவர் பண்ணும்போது? என்ன பண்ணும்போது அவர் வந்து முத்தலாக்காக, பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களுடைய ஒரு அடிமை வச்சிருக்காங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் வந்து பேசும்போது மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? முத்தலாக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, அந்த சட்டம் தவறுதலாக பயன்படுத்துறாங்க தான் கருத்து. அப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அவருடைய புள்ளி விவரங்கள் பார்க்கணும், எத்தனை தவறு நடந்திருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி அந்த மத போதகர்கள், அந்த மதத்தை சார்ந்த சீர்திருத்தவாதிகள் சரி செய்ய போறாங்க. இதுல எதுக்கு ஒரு பிஜேபி இந்துத்துவா கொள்கை கொண்ட ஒரு அரசு, ஒரு கவர்மெண்ட் அதில் போய் குறுக்கிட்டு அதில் போய் இது செய்யணும்? அது இஸ்லாமியர்கள் யாருமே ஏத்துக்கலையே. இல்லையே, அங்கே யார் வந்து இதுக்காக இத்தனை வருடங்களாக போராடினாங்க? ஷைரா பானு அவங்களே பிஜேபி சேர்ந்திருக்காங்க. அதுவும் இந்த உள்ளுக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த பெண்ணு போராடினாலும் அந்த பொண்ணே பிஜேபி கூட சேர்ந்துருக்குன்னா அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 128 கோடி மக்கள்ல வெறும் ஹிந்துஸ் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்களா? முஸ்லிம்ஸ் யாருமே ஓட்டு போடலையா? மைனாரிட்டிஸ்லேருந்து யாருமே வந்து பிஜேபிக்கு ஓட்டே போடலையா? பிஜேபி வந்து மைனாரிட்டி ஓட் இல்லாம தான் ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சு. சம்பந்தம் இல்லாம எதுக்கு மோடி அதில் என்ட்ரு ஆகிறதான் கேளுங்க. மோடி என்ட்ரு ஆகலிங்க. இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மோடியா போட்டாரு, பிரதமரா கையெழுத்து போட்டாரு. ஆர்டர் போட்டது சுப்ரீம் கோர்ட் தானே.